ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, 12ஆம் வகுப்போட பொது தமிழ், அதாவது தமிழ் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகிறது. 2026க்கான பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? மாதிரி வினாத்தாள் இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 2 மாதிரி வினாத்தாளையும் நீங்கள் வந்து ரைட்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது, மேக்ஸிமம் கவர் ஆயிரும். அண்டு எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த கேள்வியும் விடாதீங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சதாக எழுதுங்க, அதுக்கடுத்து எவ்வளோ நார்மலாக தெரியுதோ அதெல்லாம் எழுதி வைங்க. எந்த கொஸ்டினும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அண்டு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் போங்க. நீங்கள் படித்தது தான் வரும், சரிங்களா? ஸோ அண்டு இது 2 கொஸ்டின் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு பிளான் கிடைக்கும். சரி, எந்த மாரி தான் வரும் அப்படின்ட்டு இதை பார்த்துக்குங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் வந்து பார்த்தோம்னாக்க 90 மார்க்கு. அதில் வந்து 14 ஒன் வேர்டு மட்டும் கேட்பாங்க. ஒன் வேர்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து புக் பேக் உள்ள கொஸ்டின் தான், சரிங்களா? ஒன் வேர்டு தானோ 2 மார்க் தானோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே அட்டன் பண்ணணும். ஒன் வேர்டில் ஒரு மார்க்காக சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி ஒன்றா சேர்ந்தால் தான் 100. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் எவ்ரி எல்லா சைடும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 மார்க், 2 மார்க், 6 மார்க், 5 மார்க் அண்டு மனப்பாட பகுதி, சரிங்களா? 14 ஒன் வேர்ட்ஸு. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்த்தமாக, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ராமன் சுக்கிரமனிடம் கூறிய செய்திகளை வறுமையும் சிறுமையும் தருவது எது? இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன், மாடல் கொஸ்டின் பேப்பர். அதுலேயும் இதே மாதிரி தான் ரிப்பீட் கொஸ்டின் தான் வருது. ஸோ நீங்கள் வந்து எது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ அதை படிச்சுங்க. எல்லாமே கவர் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு இதே தான் மேக்ஸிமம் வரும், சரிங்களா? பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்றிதழ்? அக்காலத்து கல்வி முறையில் மன்ன பயிற்சி உதவிய நூல்கள் யாவை? இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. அதுக்கடுத்து 2 மார்க்கு 7 எழுதணும் நீங்கள், சரிங்களா? வேணும் ஒன்று புணர்ச்சி விதி தருக, உறுப்பிலக்கணம் தருக, இலக்கணம். இது வந்து இலக்கணம் பகுதி. ஊமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, பொருட்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை பொருட்கோள், சரிங்களா? இதில் வந்து நம்ம ஒரு 7 கொஸ்டின் யூ ஹவ் டு அட்டெண்ட், நீங்கள் வந்து கட்டாயம் எழுத வேண்டும். கலைச்சொல் பாருங்கள், தமிழ்லேருந்து இங்கிலீஷ் எழுதணும். சவுண்ட் எஃபெக்ட், ஹெபிடேட், இலக்கணம் குறிப்பு வரைய, உயர்த்தோர், ஒரு, சரிங்களா? படித்ததெல்லாம் வரும். அண்டு 2 மார்க்கு வேணும், 2 மட்டும் டெய்லி 4ல் 2 எழுதுனா போதுமானது. வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பு தேடினார்? ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய ஒரு உறவு வேண்டும் என்று கேட்டினார். அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீ விற்காதுவன யாவை? வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடம் தொட்டு பொருள் விளக்குக. அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் 2 விடை தருக. மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வில் குறித்து எழுது. வேளாண் மேலாண்மை குறித்து நீ பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொகுத்துரைக்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா சென்னை அறிவின் நகரம் என்பதை, இந்த முக்கியமான கேள்வி நம்ம ஏற்கனவே கொடுத்ததுலேயும் இது கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சென்னை அறிவின் நகரம் என்பதை நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 4 மார்க், சரிங்களா? ஏதாவது 3 கேள்விகளுக்கு எழுதுனா போதுமானது, சரிங்களா? இந்த இதை விட்டுறாங்க. இலக்கிய நயம் பாராட்டுக, இது வந்து அவங்களே கொடுத்து அதுலேருந்து நம்ம எழுதுகிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அதுக்கடுத்து வாடகை திணையை சான்று தந்து விளக்கு, கூதிர் பாசறை சான்றுடன் விளக்கு. தமிழாக்கம் பெறுக. லேர்னிங் இஸ் a treasure that will follow its owner everywhere. A new language is a new life. If you want people to understand you, speak their language. Old is gold, சரிங்களா? இதெல்லாம் வந்து அப்ரிவியேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தமிழாக்கம் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து செவி மாற்றுத்திறனுக்கான மாற்று வினா. அது வந்து நம்மளை என்ன சொல்கிறது, இவங்க வந்து இந்த ஹேண்டிகேப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கான அது வினா தனியாக இருக்குது, சரிங்களா? அதுக்கடுத்து பின்வரும் பல மொழிகளை வாழ்த்து நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. ஸோ கொஸ்டினை நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சு எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இல்லைன்னா தப்பாயிரும். ஸோ 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணிவிட்டு எழுதணும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து எழுதுங்க. இது பாருங்கள், பண்பின் இது வந்து 6 மார்க், சரிங்களா? 6 மார்க் கொஸ்டின். இது வந்து மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வருது. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க,
சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அண்டு இது வந்து நம்மளோட மனப்பாட பகுதி. பொறிப்புடன் தின்னது என தெய்வ மணிமாலை பாடலை அடிப்படாமல் எழுது, பவர் என்ன முடியும் பொருளை அடிப்படாமல் எழுது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் வந்து கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரிவிஷன் நல்லா பண்ணிக்கங்க. ஆல் த பெஸ்ட்டு. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.